பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நான் உங்கள் அன்பு சகோதரன் பாஸ்டர் பிஜோ ஜான் மற்றும் என் மனைவி பாஸ்டர் பேம் பிஜோடு இணைந்து உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் கொண்டு வர ஜீவனுள்ள அப்பம் என்ற தலைப்பின்களாக உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களை தேற்றவும் பின்பு உங்களுக்காக ஊக்கமாய் செபிக்கவும் நாங்கள் அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கொண்டு வருகிறோம். இன்றைக்கான வேத பகுதி மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரை. இதிலே பர்த்தமியு என்கிற ஒரு குருடனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பர்த்தமியு என்ற குருடன் மாத்திரமல்ல, யாசகம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். ஆண்டவரான இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிஷ்யர்களோடு அவர் அங்கே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற யாசகம் செய்து கொண்டிருக்கிற அந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதை கேள்விப்பட்ட பர்த்தமியு உடனடியாக ஆண்டவருடைய அட்டென்ஷனை கொண்டு வருவதற்காக உடனே தாவீதின் குமாரன் என்று கூக்குரலிட்டு அழைக்கிறதை இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இடத்திலே எப்படி அவன் அப்ரோச் பண்ணான் என்று சொன்னால், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று உரத்த சத்தத்தோடு அவர் அங்கே கெஞ்சுகிறதை காணலாம். அப்பொழுது அங்கே கூட இருக்கிற அங்கே இருந்த மனுஷர்கள் அவனை அதட்டி அவன் சும்மா இருக்கும்படியாய் அதட்டினார்கள், வாயை மூடும்படியாய் அவர்கள் சொன்னார்கள், திட்டினார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். ஆனாலும் இவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மேலும் இன்னும் அதிகமாக முன் இருந்ததை கால அதிக உரத்த சத்தத்தோடு தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும், இறங்குமையா, இறங்குமையான்னு கண்ணீரும் கதறலோடு அங்கே ஆண்டவரிடத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறதை கேட்ட ஆண்டவர் அங்கே உடனே நின்று அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அதுவரையிலும் அவரை கேவலமாய் திட்டினவர்கள், வாயை மூடுபடியாய் சொன்னவர்கள் உடனே அவரை கனப்படுத்தும்படியான ஒரு சூழ்நிலை காணப்படுது. அப்படியா நம் வாழ்க்கையிலும் நம்மளை அதட்டி நம்மளை அமுக்கி வைத்து நம்மளை எந்த விஷயத்திலும் நம்ம முன்னேற விடாதபடிக்கு நம்மளை தடை செய்கிற ஜனங்கள் ஒரு நாள் வரும். பிரியமானவர்களே, அவர்களும் இப்படியாக கர்த்தருடைய பார்வை உங்க மேல படும் பொழுது அவர்களும் திரும்பி உங்களிடத்துல மன்னிப்புக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். பின்பு ஆண்டவரான இயேசு கிறிஸ்து அருகாமை போய உடனே ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு கண் தெரியாது, பிறவி குருடா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உடனே கண் பார்வை ஆண்டவர் அவனுக்கு அருளும்படியாய் செய்த உடனே அவன் கண் பார்வை வருது. அப்படியாக அந்த சந்தோஷமான அந்த முடிவிலே அந்த கதை அங்கே முடிகிறது, அந்த காரியம் அங்கே முடிகிறது. அப்படியாக நம் வாழ்க்கையிலே இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நம்ம ரயில்வேஸ் ட்ரெயின்ல போகிறதை நாம் பார்க்கலாம். ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ட்ரெயினா இருக்கட்டும், நூற்றுக்கணக்கான ஜனங்களை கொண்டு போகிற அவ்வளவு பெரிய ட்ரெயின், சில ட்ரெயின்லாம் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் சொல்வார். அப்படிப்பட்ட வேகமாய் போகிற ட்ரெயினை கூட நிறுத்தக்கூடிய ஒரு சங்கிலி இருக்கிறது, எமர்ஜென்சி புல் அப்படின்னு சொல்லி அங்க போட்டிருப்பாங்க. அதை இழுத்தா அந்த ட்ரெயின் நின்றுடும். அப்படியாக நம் வாழ்க்கையிலும் நம்ம சூழ்நிலை எதுவா இருக்கட்டும், ஒரு எமர்ஜென்சி எந்த சிச்சுவேஷன் நம்ம போயிருந்தாலும் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து என்ற ஒரே ஒரு தெய்வம் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். பிரியமானவர்களே, அது எப்பேற்பட்டதா இருக்கட்டும், ஆண்டவரான இயேசு கிறிஸ்து அவர் இடத்துல போய் நீங்க அவரை எப்படி நீங்க பார்ப்பீங்கன்றதுதான், எப்படி நீங்க பார்க்கிறீங்கன்றதுதான் முக்கியமானது. சில இடங்களில் யெகோவா நிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யெகோவா நிசி என்று சொன்ன கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருகிறார். யெகோவா ஈரே, கர்த்தர் உன் தேவையை சந்திக்கிறார். யெகோவா சிக்கேனு, அவர் நீதியின் தேவனா இருக்கிறார். அவர் நீதியுடைய நியாயாதிபதியா இருக்கிறார். ஒரு நீதி கிடைக்க வேண்டுமா, ஜெயம் கிடைக்க வேண்டுமா, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா, உங்களுக்கு எல்லா காரியத்திலும் அவர் கூட இருக்க வேண்டுமா, ஒரு தகப்பனா இருக்க வேண்டுமா, அவர் இருக்கிறதுக்கு அவர் தயார் இருக்கார். நீங்க அழைக்கிற விதத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவரை எப்படி அணுகுகிறீர்களோ அதே போல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு உதவி உடனே ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜனத்துக்காய் ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்காக, உமது பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக, குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிக்காக செபிக்க விரும்புகிறோம். இந்த நேரத்தில் அவர்கள் எந்த சூழ்நிலை போனாலும், எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில் அவங்க இருந்தாலும், குடும்பத்தால், சொந்தக்காரர்கள், மற்ற எல்லாராலும் அவர்கள் கைவிடப்பட்டாலும், அவருடைய நண்பர்கள் யார் அவர்களை கைவிட்டிருந்தாலும், நீர் ஒரே தேவன், அவரை கைவிடாத தேவனா இருக்கிறேன். நாமத்தில் எதை கேட்டால் தருவேன் சொன்னீர். பல பேர் நோயினாலே என்னை கேட்கிறவர் அநேக நோய்களாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக நோய்களாலே பாதிக்கப்பட்டு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிற்கும் போதும் நீர் அவர்களுக்கு யெகோவா ராஃபா சுகம் தருகிற தேவனாய் இருந்து அவர்கள் சுகத்தை தரப்போகிற உமது ஆணிப்பாடுள்ள கரங்கள்
ஆண்டவரே, அந்த குணமாக்கும் தழும்புனால தொட்டு சுகமாக்கி அவங்க எப்பேற்பட்ட ஒரு நொறுக்கத்திலையும் இறுக்கத்திலையும் இருந்தாலும் அதுல இருந்து விடுவிக்க நீரே வல்லவராக. அப்படியாக நீர் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம், செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகனமையும் யாவையும் செலுத்துகிறோம். ஆண்டவர் ரட்சகரமான இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.